அம்புலி மாமா கதைகள். வாக்கு தவறாதவன். காந்தார நாட்டோட மன்னன் தானவர்மன் ஒருமுறை தன்னோட பரிவாரங்களோட வேட்டையாட காட்டுக்கு போனான். அங்க ஒரு மரத்தின் கீழே ரொம்ப அழகான ஒரு கந்தர்வ பெண்ணை பார்த்தான். அவளை திருமணம் செஞ்சுக்க ஆசைப்பட்டான். அந்த கந்தர்வ பெண் அதுக்கு சம்மதிக்கல. மன்னனோ தன்னை மணந்துக்கும்படி அவளை வற்புறுத்தினான். இதனால கோபமா அவ, உன்னோட கண்கள் என்ன பார்த்தோன்ன உன்னோட அறிவை மழுங்க வச்சுட்டு, நான் கந்தர்வ பெண்ணுன்னு சொல்லியும் நீ பிடிவாத பிடிக்கிற, அதனால நீ உன்னோட பார்வையை இழந்து குருடனா இருன்னு சாபம் கொடுத்துட்டு ஆகாய வழியே போயிட்டா. குருடனாகிட்ட தானவர்மனை அவனோட வீரர்கள் அரண்மனைக்கு கொண்டு வந்தாங்க. வைத்தியர்கள் அவனுக்கு பலவித சிகிச்சைகள் கொடுத்து பார்த்தோம், அவனுக்கு பார்வை கிடைக்கல. சாபத்தினால ஏற்பட்ட அந்த குறைய அந்த சாபத்துக்கு முறிவு கண்டாதான் போகும்னு பண்டிதர்கள் சொன்னோன்னு கந்தர்வ லோகத்துக்கு போய் யார் அந்த கந்தர்வ பெண்ணை தேடி பிடிச்சு சாபத்தை போக்குறதுன்னு பெரிய பிரச்சனையா இருந்தது. தானவர்மனோட ஒரே மகன் சுந்தரவர்மன். அவன் தன்னோட தந்தைக்கு பார்வை கிடைக்க கந்தர்வ லோகத்துக்கு போய் சாபத்தை போக்க வழி கண்டு வர்றதா சொல்லிட்டு அரண்மனையில இருந்து புறப்பட்டான். அவன் ரொம்ப நாட்கள் நடந்து ஒரு மலை பகுதியை அடைஞ்சான். அங்க மனித நடமாட்டமே இல்ல. அவனுக்கோ ஒரே பசி. களைச்சு போய் அவன் ஒரு மரத்தடியே படுத்துட்டான். களைப்பால தூங்கிட்டு அவன் கண் வெளிச்சு பார்த்தப்போ விகாரமா உள்ள பெண் ஒருத்தி தான் பக்கத்துல பழத்தை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறத பார்த்தான். அவன் ஆச்சரியத்தோட பார்த்தோன்னு அவளும், நான் இந்த மரத்துல வாழ்ற பிசாசு, நீ என்னோட இருப்பிடத்துக்கு வந்த, அதனால நீ என்னோட விருந்தாளி, இந்தா பழம் சாப்பிடுன்னு ஒரு பழத்தை கொடுத்தா. அப்போ அவ, இந்த பக்கம் யாருமே வரமாட்டாங்களே, நீ ஏன் இந்த வழியே வந்தன்னு கேட்டா. சுந்தரவர்மனும் தான் வந்த வேலை பத்தி சொல்லி, எனக்கு உணவு கொடுத்த நீ இன்னொரு உதவியும் செய்யணும், கந்தர்வலோகத்துக்கு போக எனக்கு வழிய சொல்லுன்னு சொன்னான். அவளும், கந்தர்வலோகத்துக்கு ஆகாய வழியாதான் போக முடியும், என்னால உன்னை அந்த லோகத்தோட வாசல் வரைக்கும் கொண்டு போய்விட முடியும், உன்னை நான் அங்க கொண்டு போய்விட ஒரு நிபந்தனை, நீ என்னோட ஒரு விருப்பத்தை மட்டும் நிறைவேற்றதா வாக்கு கொடுக்கணும்னு சொன்னா. அவனும் சம்மதிச்சான். அவனை தூக்கிட்டு போய் ஆகாய வழியா கந்தர்வலோகத்தோட வாசல்ல இறக்கிட்டு, இப்போ கண்களை திறன்னு சொன்னா. சுந்தரவர்மனும் கண்ணை திறந்து பார்த்தப்போ நான் கந்தர்வலோகத்தோட வாசல்ல நிக்கிறத பார்த்து மகிழ்ச்சி அடைஞ்சான். அவனை சுமந்து வந்த பெண் பிசாசும், நீ போய் உன்னோட வேலையை முடிச்சிட்டு வா, நீ வர்ற வரைக்கும் நான் இங்கேயே காத்திருக்கிறேன்னு சொல்லி அவனை உள்ள அனுப்புனது. சுந்தரவர்மன் கந்தர்வலோகத்துக்கு போனோன்னு அங்க உள்ள பெண்கள் அவன்கிட்ட, உனக்கு என்ன வேணும்னு கேட்டாங்க. அவனும், இங்க இருக்கிற ஒரு கந்தர்வ பெண் சில நாட்களுக்கு முன்னாடி பூவுலகில காந்தார நாட்டுக்கு வந்து என்னோட தந்தைய குருடனாக போகும்படி சபிச்சுட்டு வந்துட்டா. அவளோட பெயர் எனக்கு தெரியாது, அவளை கண்டுபிடிச்சு பேசி போகதான் இங்க வந்தேன்னு சொன்னான். அந்த கந்தர்வ பெண்கள் அண்மையில காந்தார நாட்டுக்கு போய் வந்தவள் அவங்களோட இளவரசின்னு தெரிஞ்சுக்கிட்டு சுந்தரவர்மனை அவங்களோட இளவரசி கிட்ட அழைச்சிட்டு போனாங்க. சுந்தரவர்மன் இளவரசி கிட்ட, என்னோட தந்தை உங்களை அவமதிக்க நினைக்கல, உங்களை தன்னோட பட்டத்து ராணியாக்கி கௌரவிக்கதான் விரும்பினாருன்னு பணிவோட சொல்லி அவருக்கு மறுபடியும் பார்வை கிடைக்க சாப விமோச்சனம் சொல்லுங்கன்னு உருக்கமா கேட்டுக்கிட்டான். அந்த இளவரசியும், சரி, இதோ இந்த மலரை போய் உன்னோட தந்தையோட கண்கள்ல மேல தேயி, அவருக்கு பார்வை கிடைச்சிடும். இன்னொரு விஷயம், இந்த மலரை உன்னோட தந்தையோட கண்கள் மேல தேய்க்கிறவர் வாக்கு தவறாதவரா இருக்கணும், இத நினைவுல வச்சுக்க, இதுல தவறு நடந்தா உன்னோட தந்தைக்கு கிடைச்ச பார்வை மறுபடியும் போயிடும்னு எச்சரிக்கை செஞ்சு அனுப்புனா. சுந்தரவர்மன் அவ கொடுத்த மலரோட கந்தர்வலோக வாசலுக்கு வந்து பிசாசு பெண்ணை சந்திச்சான். அவளும் அவனை சுமந்துகிட்டு ஒரே வினாடியில காந்தார மன்னனோட அரண்மனை வாசல்ல போய் நின்னா. அப்போ அவ சுந்தரவர்மன் கிட்ட, நான் உனக்கு உதவி செஞ்சிட்டேன், இனி நீ என்னோட விருப்பத்தை நிறைவேற்றணும், நீ என்ன மணந்துக்கணுங்கிறதா என்னோட விருப்பம்னு சொன்னா. சுந்தரவர்மனும், அப்படியே செய்யறேன், நான் உள்ள போயிட்டு வரேன், அது வரைக்கும் நீ இங்கேயே இருன்னு சொல்லிட்டு உள்ள போனான். அவன் தன்னோட தந்தையோட கண்கள் மேல தான் கொண்டு வந்த மலரை தேய்ச்சான். மறு நிமிஷமே தானவர்மனுக்கு பார்வை கிடைச்சிட்டு. அப்போ சுந்தரவர்மன் தன்னோட தந்தை கிட்டையும் அமைச்சர்கிட்டையும் தனக்கு உதவி செஞ்ச பிசாசு பெண்ணை பத்தி சொல்லி அவளுக்கு கொடுத்த வாக்கின்படி அவளை மணந்துக்க போறதா சொன்னான். மன்னனும் மத்தவங்களும் அவன் பிசாசு பெண்ணை மணக்கிறத கடுமையா எதிர்த்தாங்க. சுந்தரவர்மனும், நான் கொடுத்த வாக்க நிறைவேற்றணும், அது என்னோட கடமை, இதுல இருந்து தவறுனா கந்தர்வ இளவரசியோட எச்சரிக்கைப்படி என்னோட தந்தைக்கு கிடைச்ச பார்வை போயிடும்,
அப்படி போக விடாம செய்யறது என்னோட கடமைன்னு சொல்லிட்டு நேரா பிசாசு பெண் கிட்ட உன்னை நான் மணக்க தயாருன்னு சொல்லி அவளோட கைய பிடிச்சான். மறு வினாடியே அந்த பிசாசு பெண் ஒரு அழகான அரசகுமாரியா மாறிட்டா. அவ சிரிச்சுக்கிட்டே, நான் பாஞ்சால நாட்டு அரசகுமாரி பிரபா. ஒரு முனிவரோட கோபத்துக்கு ஆளானதுனால பிசாசு உருவத்தை அடைஞ்சேன். ஆனாலும் என்னை யாராவது மணக்கிறதா சொல்லி கரம் பற்றினா எனக்கு பழைய உருவம் கிடைக்கும்னு சாப விமோச்சனம் கொடுத்தாரு. அதுபடி இவ்வளவு நாட்களா பிசாசா தெரிஞ்சனா இப்போ பழையபடி அரசகுமாரியா ஆகிட்டேன்னு சொன்னா. தந்தையோட சம்மதத்தோட சுந்தரவர்மனுக்கும் பிரபாவுக்கும் திருமணம் ரொம்ப விமர்சையா நடைபெற்றது.